ஸ்டாட்ஸ் 2 ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம ஏப்ரல் 2025ல எழுதும் போது நமக்கு நியூ சப்ஜெக்ட் கோட்ல இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் இதுக்கோட சப்ஜெக்ட் கோட் வந்து SP3AB இருந்தது. பட் சிலபஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரே சிலபஸ் தான். ஸோ சப்ஜெக்ட் கோட் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, நம்ம சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 மார்க்ல நமக்கு கம்ப்ளீட்டா டெஃபினிஷன், யூசர்ஸ் அண்ட் சின்னதா டெரிவேஷன்ஸ். அது எங்க டெரிவேஷன் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பைனாமியலோட மீன் கேட்டிருக்காங்க, MGF ஆஃப் பாய்சான், இதெல்லாம் தான் டெரிவேஷன். மற்றபடி எல்லாமே டிஃபைன். ரீட் பண்ணி பாருங்க. 12 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஃபைன் இல்லைன்னா யூசர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா தியரி தான் இதுல. அண்ட் 5 மார்க்ல உள்ள கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அண்ட் பேஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து சம், செகண்ட் சாப்டர்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ல சம் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்க சம்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஆப்டைன். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்மும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தியரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தியரின்றது ரைட் அப் மாதிரி இல்லாம டெரிவேஷனா இருக்குது நமக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டின்றது ஒரு தியரம். அண்ட் இங்க பாருங்க 16th கொஸ்டின் பாருங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல். இது ஒரு தியரம். சாரி, இட் இஸ் நாட் தியரம், இட் இஸ் a derivation. நம்ம டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க, எக்ஸ்பிளைன் அபவுட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ரிலேட்டடா பேசேஜ்னா எழுதுற மாதிரி இருக்கும். டிஸ்கஸ் அபவுட் பர்பசிவ் சாம்பிளிங். பர்பசிவ் சாம்பிளிங்னா என்ன அப்படின்றது எனக்கு என்னன்னு தெரியுதோ அதெல்லாம் ஒரு ரைட் அப்பா எழுதுற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட் தியரி கொஸ்டின். நம்ம எழுதுறது டிஸ்கிரிப்டிவா எழுதுற மாதிரி கொஸ்டின்ஸ். இங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேஸ் தியரம் அப்படின்றது நமக்கு சிலபஸ்ல எக்ஸ்க்ளூடட், பட் கேட்டிருக்காங்க ஒரு தடவை. இதுக்கு நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் 4 நான் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் வந்து டெரிவேஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏதோ 5 மார்க்ல இருக்கலாம் இல்ல 10 மார்க்ல இருக்கலாம், ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி ஒரு 2 மார்க்ல கூட இருக்கலாம். அண்ட் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா அனோவா பத்தி சம்ஸ் படிப்போம். 1 வே கிளாசிபிகேஷன், 2 வே, லாட்டின் ஸ்கொயர் அப்படின்னு 3மே நம்ம ஃபுல்லாவே சம்ஸ் படிச்சிருப்போம். ஆனா இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டிஸ்கஸ் த அனோவா டெஸ்ட். ஸோ அனோவானா என்ன, எப்போ 1 வே யூஸ் பண்ணோம், எப்போ 2 வே யூஸ் பண்ணோம் அப்படின்றத 10 மார்க்ன்றதுனால ஒரு 3 சைட்ஸ் 4 சைட்ஸ் வர மாதிரி டிஸ்கிரிப்டிவா நமக்கு எழுத தெரியணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் 23rd கூட தியரி கொஸ்டின். ஸோ தியரியும் வரலாம், சம்மும் வரலாம். நம்ம ரெண்டுமே ப்ரிப்பேர் ஆகி வரணும். அதுக்கு முன்னாடி வருஷம் 23 கொஸ்டின் பேப்பர் இது. 2 மார்க் பாருங்க, எல்லாமே நமக்கு டிஃபைன், யூசர்ஸ் அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், இதை டவுன்லோட் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுக்கும் போது ஆல் டுகெதர் நமக்கு ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த 60 கொஸ்டின்ஸ் தரவு பண்ணாலே நம்மளால 2 மார்க்ஸ் எழுத முடியும். அண்ட் 5 மார்க் 10 மார்க்குக்கு பைனாமியல், பாய்சான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி டிஸ்கிரிப்டிவாவும் எழுத தெரியணும், அதோட மீன் அண்ட் வேரியன்ஸ் டிரைவ் பண்ண தெரியணும். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் இதுல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ், டி டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் நமக்கு ரைட் அப் கொஸ்டின் தான். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ஆக்சியோமேட்டிக் அப்ரோச், இது வந்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் இருக்கு. ஸோ 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ 10 மார்க்ல கேட்டிருக்காங்களே, இப்போ ஆக்சியோமேட்டிக் அப்ரோச் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு 2 சைட்ஸ் தான் வரும். 10 மார்க்ல கேட்டதுனால இதை நான் ரொம்ப எலாபரேட்டா 10 சைட்ஸ்க்குலாம் எழுத முடியாது. அதே மாதிரிதான் 21st கொஸ்டின், ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்னா நான் எப்போ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன், அதுக்கான ஃபார்முலா, அதை எப்போ யூஸ் பண்ணுவோம், அதுக்கான மீன், வேரியன்ஸ், அந்த மாதிரி அது ரிலேட்டடா உள்ள எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி எழுதணும். இது வந்து 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு டி டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்லயுமே பாருங்க, டிஸ்கஸ் ஆன் டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அனோவா டெஸ்ட். கொஸ்டின் ப்ராப்ளம் கேட்காம இப்படிதான் கேட்டிருக்காங்க.
அதனால நம்ம முதல்லயே வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கணும். நம்ம இப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கணும். ஆக்சியம்ஸ் 3 ஆக்சியம்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. அது ஒரு 3 லைன்ஸ்ல தான் இருக்கும். பட் 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. இது வந்து டெஃபினேஷன் 14th ஒன் வந்து ஈவென்ட்ஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ் சேர்த்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 3 கொஸ்டின் எப்படி பார்த்துட்டோம், 3த்துலயுமே இருக்கு. 10 மார்க்ல இப்ப இங்க வந்து நமக்கு அனோவா என்ன கொடுத்திருக்காங்க, சம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அனோவா நம்ம இப்படியும் எதிர்பார்க்கலாம், டிஸ்கஸ்னும் எதிர்பார்க்கலாம். சோ இதுல 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வேற சப்ஜெக்ட் கூட இருந்தாலும் நம்மளோட இதே கண்டென்ட் தான், சிலபஸ் மாறல. அதனால இந்த பேப்பரை நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி நம்மளோட கரண்ட் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இதோட லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்க.